ஹாய் buddies, வெல்கம் டு மை ஸ்டைல் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். இந்த ஸ்வீட் ரெசிபி வந்துட்டு வெளியே ரொம்ப கிறிஸ்பியாக, உள்ளே வந்துட்டு ரொம்பவே சாஃப்டாக, சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த ஸ்வீட் ரெசிபியை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு பேனில் 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. இந்த வெல்லம் வந்து கரையிறதுக்காக 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துக்கிட்டு லைட்டாக இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. வெல்லம் வந்துட்டு கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகி ஒரு கம்பி பதத்துக்கு வரணும். அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கம்பி பதம் வரணும். இப்போது இதில் வந்துட்டு 2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. 2 கப்பு துருவின தேங்காவுக்கு 1 கப் அளவுக்கு வெல்லம் கரெக்டாக இருக்கும். சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இது கூட வாசனைக்காக 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டு திரும்ப மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், ஸ்டஃபிங் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதோடைய சூடு ஆறுற வரைக்கும் அப்படியே வந்து விட்டுடுங்க. அடுத்தது ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. பால் வந்துட்டு பொங்கி வரட்டும். பால் நல்லா இந்த மாதிரி பொங்கி வந்ததுக்கு அப்புறமா லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. ரவை சேர்த்துக்கிட்டு கட்டி பிடிக்காமல் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. 1 கப் ரவைக்கு 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி வந்துட்டு நான் 1 கப் அளவுக்கு பால், 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து செஞ்சுருக்கேன். நீங்கள் ஃபுல்லாக வந்துட்டு பால் சேர்த்தும் செய்யலாம். அப்படின்னா பாலை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்துட்டு நீங்கள் தண்ணி சேர்த்தும் செஞ்சுக்கலாம். அடுத்தது இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்துக்கிட்டு திரும்ப மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அந்த சர்க்கரை வந்துட்டு நல்லா எல்லா இடத்துலையுமே வந்துட்டு படுற போல் மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அவ்வளோதான், இது வந்துட்டு நல்லா கம்ப்ளீட்டாக வந்து சூடு ஆறுற வரைக்கும் அப்படியே வச்சுடுங்க. ரவை வந்துட்டு சூடு ஆறுற நேரத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்ச ஸ்டஃபிங்கை வந்துட்டு உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். அதுக்காக கையில் வந்துட்டு லைட்டாக எண்ணெய் அப்படின்னா நெய் அப்ளை பண்ணிக்கிட்டு உருண்டை பிடிச்சிக்கோங்க. பார்த்திங்கன்னா இதை போலவே எல்லா ஸ்டஃபிங்குமே வந்துட்டு உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. ரெடி பண்ணி வச்ச எல்லா ஸ்டஃபிங்குமே வந்து உருண்டை பிடிச்சி வச்சாச்சு. இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சுட்டு அடுத்தது நம்ம சூடு ஆற விட்டுருந்த ரவையை எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா நல்லா கம்ப்ளீட்டாக சூடு ஆறிருச்சு. இப்போது 2 கையிலுமே வந்துட்டு எண்ணெய் அப்படின்னா நெய் அப்ளை பண்ணிக்கிட்டு இந்த ரவையை வந்துட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம். இந்த ரவையோட சூடு வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஆறி இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி கையில் ஒட்டாமல் அழகாக வரும். உருண்டை பிடிச்சதுக்கு அப்புறமா கையில் வச்சு லைட்டாக வந்து ரவுண்ட் ஷேப்புக்கு நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பாக தட்டி எடுத்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங்கை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸ்டஃபிங்கை வந்துட்டு வைக்கும்போது உள்ளே வந்துட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் நல்லா க்ளோஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான், இப்போ வந்துட்டு திரும்ப வந்து உருண்டை பிடிச்சிக்கோங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.
இதை போலவே வந்துட்டு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே வந்து உருண்டை பிடிச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இதை நம்ம இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் வந்து சூடாயிடுச்சா இல்லையான்னு பார்க்கறதுக்காக ஒரு ரவா பால்ஸ் வந்து லைட்டாக சின்னதாக வந்து உருட்டி நான் போட்டு பார்க்குறேன். எண்ணெய் வந்துட்டு நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உருண்டையை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கு அப்புறமா திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வை வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்துட்டு கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கு அப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. கலர் வந்துட்டு நல்லா சேஞ்ச் ஆகி வந்ததுக்கு அப்புறமா எல்லா உருண்டைகளுமே வந்து நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். எடுத்துட்டு இதை வந்துட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. அடுத்தது இன்னும் இருக்கிற எல்லா உருண்டையுமே வந்துட்டு எண்ணெயில் சேர்த்துக்கிட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த ஸ்வீட் ரெசிபியை வந்துட்டு சாப்பிடும்போது வெளியே வந்துட்டு நல்லா மொறுமொறுன்னு உள்ளே வந்துட்டு சாஃப்டாக ரொம்பவே சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் மிஸ் பண்ணாமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா ஒன்று கூட மிச்சம் இருக்காது, எல்லாத்தையுமே வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மைஸ்டைல் குக்கிங் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதை போலவே என்னுடைய எல்லா ரெசிபியும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மைஸ்டைல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதை போலவே ஒரு சூப்பரான டேஸ்டியான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். படி தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.